பல்லாயிரம் வருஷமா கூட இருந்த மாட்டை அப்படி அழிய விட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நம்ம எல்லாம் ஒரு தமிழனா? இந்த உலகத்துல தாய்ப்பால் குடிச்சு வளராத குழந்தை கூட இருக்கு. பசுமாட்டு பாலை குடிச்சு வளராத குழந்தை இருக்கா? இது விவசாய நாடு விவசாய நாடுன்றாங்களே, அப்ப விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தானே ஆகணும். அதை தவறின அரசுல ஒரு அரசா? விவசாயம் எப்படி பண்றாங்க? தண்ணி, இயற்கை விவசாயம் என்ன பண்ணுவாங்க? தண்ணி, மாட்டோட சாணத்தை போட்டு அவங்க இந்த மாதிரி விவசாயம் பண்றதான் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப செயற்கை உரத்தெல்லாம் போட்டு மண்ணை சாகடிச்சிட்டோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி மாட்டையும் சாகடிக்கிறோம். இப்ப தண்ணிக்காக நம்ம பக்கத்து மாநிலத்தை போய் கெஞ்சிக்கு இருக்கோம். இப்ப விவசாயம் பார்க்க முடியாம தண்ணி இல்லாம விவசாயி இப்ப கடல்ல செத்துக்கு இருக்கா. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த கூட்டத்துல நிறைய போலீஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு இப்படி பேசணும்னு எல்லாத்துக்கும் ஆதரவு இருக்கும். நேற்று நைட்டுக்கு பார்த்துட்டு வீட்டுல போய் நல்லா தூங்காம எத்தனையோ பேரு இன்னமும் கூட்டத்திலே இருக்காங்க. அவங்க சார்பாகவும் நான் வந்திருக்கேன். இதுவரைக்கும் எந்த ஒரு போராட்டத்திலையும் போலீஸ் இப்படி கலந்துக்கிறது இல்ல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப கலந்துக்கிறேன்னா இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா இதுக்குரிய ஆக்ஷனை எடுத்தா இந்த அமைதியான போராட்டம் அமைதியாவே நடந்து அமைதியாவே முடிஞ்சிடும். இந்த மண்ணை தான் காந்தி முறந்தாரு, இந்த மண்ணை தான் நேதாஜி முறந்தாரு. நான் வச்சுக்கோ. காந்தி மண்டபம் இருக்கு மதுரையில. அந்த மண்டபம் இருக்கிற நாங்களே இவ்வளவு அறவழியில போராடுறோமே. காந்தி பிறந்த மண்ணுன்னு சொல்லி நீ போய் ஓட்டு கேட்டையே, உனக்கு அது தெரியலையா? இல்ல நான் கேட்கிறேன் மோடியா, காந்தி பிறந்த மண்ணுக்காரன்றானே. தமிழனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். வந்து பேசிட்டு அதிகாரி பார்த்து பயந்துட்டு அப்படியே ஓடிடுவேன் நினைச்சுன்னா வரலாம். இப்ப வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ளேயும் ஜல்லிக்கட்டு ஆதரவு இருக்கு. ஆனா அவங்க உயர் அதிகாரியோட பிரச்சனைனால இப்ப என்னையும் வந்து கூப்பிடுறாங்க. என் சொந்த ஊரு இல்ல, இன்னொரு ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என் சொந்த ஊரு முழுசா சொல்றேன், என் சொந்த ஊரு மதுரை. ஆனா அதை முழுசா என்னோட சொந்த ஊருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ராமநாதபுரம் என் பூர்வீகம். 35 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட பஞ்சத்துல பஞ்சமலைக்கு வந்தவங்க நாங்க. விவசாய நாட்டுல இப்ப ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு பஞ்சமலைக்கு போறாங்கன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல தமிழ்நாட்டை விட்டு என்ன அமெரிக்காவுக்கு போய் பஞ்சமலைக்கு போக முடியும்?